பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் சீர் மரபினர் துவக்க பள்ளிகளில் உள்ள நூலகங்களில் புத்தகம் வாங்குவதில் ஊழல் நடந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகம் முழுவதும் சீர்மரபினர் மேல்நிலைப் பள்ளி மற்றும் துவக்க பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் பள்ளிகளுக்கு ஒட்டி உள்ள நூலகங்களுக்கு துறையின் சார்பில் நூல்கள் வாங்கப்படுவது வழக்கம். ஒரே நிறுவனத்தில் நூல்களை வாங்காமல் பல்வேறு பதிப்பகங்களுக்கு டெண்டர் கொடுக்கப்பட்டு அதன் மூலம்தான் புத்தகங்கள் வாங்க வேண்டும் என்பது விதி. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் அமைச்சராக ராஜகண்ணப்பன் இருந்து வரும் நிலையில் அத்துறையின் கீழ் நடத்தப்பட்டு வரும் சுமார் 295 துவக்க பள்ளிகளுக்கு புதிய நூல்கள் வாங்க டெண்டர் விடப்பட்டுள்ளது. சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நூல்களை வாங்குவதற்கு துறையின் சார்பில் கொடுக்கப்பட்டுள்ள டெண்டரை எடுத்த அனைத்து நிறுவனங்களும் ஒரே முகவரியில் செயல்பட்டு வருகிறது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஒரே முகவரியில் பல்வேறு போலியான பதிப்பகங்களுக்கு டெண்டர் கொடுக்கப்பட்டு அதன் மூலம் பல லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. விடியா திமுக அரசில் ஒவ்வொரு துறையிலும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் ஆகியவற்றால் தொடர்ந்து மக்கள் வரிப்பணங்கள் விழுங்கப்பட்டு வரும் நிலையில் குழந்தைகளின் அறிவு சார்ந்த கல்விக்காக திறக்கப்பட்டுள்ள நூலகங்களில் கூட சுமார் 50 லட்சம் ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்துள்ளது விடியா திமுக அரசின் லஞ்ச லாவண்யத்தை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது.